துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு மிக முக்கியமான பதிவு. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த பதிவு உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். அதாவது மகாலய அமாவாசையை பற்றிய பதிவு. இப்போ இந்த மகாலய அமாவாசையை பற்றி இந்த தகவல்கள் நானாக ஏற்படுத்தி சொல்வதில்லை. பஞ்சாங்க குறிப்புகளிலும் புத்தகங்களில் உள்ளவற்றையும் நூலில் உள்ளவற்றையும் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு அதில் உள்ள தகவல்களை சொல்ல இருக்கிறேன். அதை 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். முதல் பிரிவு மகாலய பட்சத்தில் விசேஷமாக உள்ள நாட்கள் அப்படி எடுத்துக்குவோம். இப்போ சாதாரணமாக மகாலய பட்சம் புரட்டாசி மாதம்தான் வரும். புரட்டாசி மாத அமாவாசை தான் இருப்பதிலே பெரிய அமாவாசை, மகாலய அமாவாசை என்று சொல்வதுண்டு. இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு மகாலய அமாவாசையாக சிரார்த்தம் கொடுப்பதுண்டு. ஆனால் இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னாடி பௌர்ணமி இருக்கும் இல்லைங்களா, 15 திதிகளுக்கு முன்னாடி பௌர்ணமி இருக்கும். அந்த பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாள், அதாவது தேய்பிறையாக ஆரம்பிக்கும் முதல் நாள், மகாலய அமாவாசைக்கு முன் பௌர்ணமியில் வரும் தேய்பிறை முதல் திதியிலிருந்து 15 திதிகள் மகாலய பட்ச நாட்கள் என்று சொல்வார்கள். இந்த 15 நாட்களிலும் மகாலய அமாவாசைக்கு செய்யக்கூடிய பித்திருக்களினுடைய சிரார்த்தங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். எந்த ஆட்சேபனையும் கிடையாது. மகாலய அமாவாசையில் செய்ய முடியாதவர்கள் இந்த 15 நாட்களுக்குள் எப்படியாவது செய்து கொள்ளலாம். மேலும் இந்த 15 நாட்களுக்குள் செய்துவிட்டு மகாலய அமாவாசையிலும் செய்யலாம். ஆகவே மகாலய அமாவாசை பிளஸ் இந்த 15 நாட்கள் திதிகள், இந்த 2 நாட்களிலும் திதி செய்வது மிகவும் உத்தமம் என்று நூல்கள் கூறுகின்றன. மேலும் இந்த 15 திதிகளில் எந்தெந்த திதியில் யார் யார் அனுஷ்டித்தால் நல்லது என்பதையும் பஞ்சாங்க குறிப்புகள் கூறுகின்றது. அதாவது மகாலய அமாவாசைக்கு முன்னர் வரும் பௌர்ணமி திதி, அது அடுத்ததாக வரும் பரணி நட்சத்திரம். அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய மகாலய பட்சத்தில் உள்ள நாட்களில் வரும் பரணி நட்சத்திரம் அனைவருக்கும் பொதுவானது. யார் வேண்டுமானாலும் சிரார்த்தம் செய்து கொள்ளலாம், பித்ரு காரியங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது இந்த மாதம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி, அதாவது ஆங்கிலப்படி 11/9/2025 வியாழக்கிழமை மகாபரணி அனைவருக்கும் பொதுவானது. இது திருக்கணிதப்படி நட்சத்திர ரீதியாக சொல்லப்பட்டது. இதையே ஆவணி 27ஆம் தேதி 12/9/25 வெள்ளிக்கிழமை வாக்கியப்படி மகாபரணி அனைவருக்கும் பொதுவானது. ஆவணி மாதம் 29ஆம் தேதி, அதாவது 14/9/25 ஞாயிற்றுக்கிழமை மத்தியாஷ்டமி அனைவருக்கும் பொதுவானது. ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2025 திங்கட்கிழமை அவிதவா நவமி, தந்தை இருக்கும்போது சுமங்கலியாக இருந்த தாய்மார்களுக்காக. புரட்டாசி 2வது நாள் 18/9/2025 வியாழன் சந்நியாசனமாலயம் சந்நியாசிகளுக்காக. புரட்டாசி 3ஆம் நாள் 19/9/2025 வெள்ளிக்கிழமை கதசசாமயாமாலயம் விதவைகள் அனுஷ்டிப்பதற்கு, அதாவது கணவன் இல்லாதவர்கள் அனுஷ்டிப்பதற்கு. புரட்டாசி 5ஆம் நாள் 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமைதான் மகாலய பெரிய அமாவாசை வருகிறது.
ஸோ இந்த 15 மகாலயபட்ச நாட்களில் எந்தெந்த நாட்களில் யார் யார் செய்து கொள்வது உசிதமாக இருக்கும் என்று பஞ்சாங்க நூல்கள் கூறுகின்றன. அவர்கள்தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. அவர்கள் செய்து கொண்டால் உத்தமம், மற்றவர்களும் செய்யலாம். குறிப்பாக அவர்கள் செய்தால் அவர்களுக்கு நன்மை. அதை தவிர மகாலயபட்ச நாட்களில் அனைவருக்கும் பொதுவானது. மகாலய அமாவாசை அனைவருக்கும் பொதுவானது. ஆகவே மகாலய பட்சத்தில் ஒரு நாளும் மகாலய அமாவாசை அன்று ஒரு நாளும் ஆக 2 முறை தர்ப்பணம் கொடுத்தால் இன்னும் பித்ருக்களுக்கு மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்களுடைய ஆசி அனுகிரகம் கிடைக்கும். இந்த தகவலை உங்களிடம் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இதை தாங்கள் அனுசரித்துக் கொள்ளவும். இதுவரை உங்களிடம் பேசிக்கொண்டது உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.